எங்களுடைய புகழாரம் பாடினது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஐடியை பற்றி ஒரு பேசிக் ஒரு ஓவரால் ஐடியா கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறேன். சார், ஐடி அப்படின்ற ஒரு உலகம் அப்படின்னா அந்த உலகத்தில் மொத்தமே ஒரு ரெண்டு விஷயந்தான் சார் இருக்குது. ஒன்று அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டே விஷயந்தான் ஐடி உலகத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஐடினா என்னன்னு பார்த்துருவோமா? உங்களில் வந்திருக்கீங்க, நிறைய பேர் ஐடி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஐடியில் வேலை பார்த்தவங்க வந்திருப்பீங்க. எனக்காக ஒரே ஒரு இது செய்யுங்க. ஐடினா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதானே சார்? அது எல்லாத்துக்கும் தெரியும் சார். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா என்ன தெரியல சார். இப்போ பாருங்கள், ஒரு கதை மூலியமாக உங்களுக்கு நான் இதை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க. உங்கள் பாஸ் உங்களை ஒவ்வொருத்தவங்கள ஒரு ஒரு ஊருக்கு அனுப்புகிறாங்க. தம்பி, அந்த ஊரில் இருக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஒரு பேட் இருக்குது, பேனா இருக்குது, அதில் ஃபார்ம் இருக்குது. ஒருத்தவர் வீட்டு கதவை தட்டுறீங்க. அவர் வெளியே வராரு. சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்னு கேட்குறீங்க. அவருடைய பேரை சொல்லுவார் தெரியுமா? அந்த பேருன்றது ஒரு டேட்டா சார். அதே மனுஷன்ட்ட உங்களுடைய வயசை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. அவருடைய வயசை சொல்லுவார் இல்லையா? அவருடைய வயசுன்றது இன்னொரு டேட்டா சார். அதே மனுஷன்ட்ட சார் நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர், என்ன படிச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொன்றா கேட்பீங்க இல்லையா? அந்த ஒவ்வொன்றும் தனித்தனியாக டேட்டா சார். தனித்தனியாக அந்த டேட்டாவை ஒரு ஃபார்மில் ஃபில் பண்ணுறீங்க சார். புரிஞ்சிருச்சு? இப்போ டேட்டானா என்னன்னு தெரியுதா? அடுத்த ஆளை பார்க்கும்போது அடுத்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. அவருடைய டேட்டா நிறைய கலெக்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. இப்போ உங்கள் பாஸ் ஃபோன் அடிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்ணா டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களாப்பா? கலெக்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே, இப்போது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் பார்த்து சொல்கிறியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல அந்த ஃபார்ம் எடுத்து இப்படி கையில் வச்சுக்கிடுவீங்க. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க 1 2 3, இடையில ஒருத்தவர் 18 வயசு கீழே இருப்பார், இங்கிட்டு போட்டுருவீங்க. திரும்ப 4 5 6 7 8 இப்படியே போட்டுகிட்டே வரும்போது கடைசி எண்ணிடுவீங்க எத்தனை பேர் 18 வயசுக்கு மேலே இருக்கான்றத. இப்போ உங்கள் பாஸ் ஃபோன் அடிக்கிறார். சொல்லுப்பா, எத்தனை பேர் இப்போ 18 வயசுக்கு மேலே இருக்காங்க? சார், 120 பேர் 18 வயசுக்கு மேலே இருக்காங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த இடத்துல அந்த 120ன்னு நீங்கள் சொல்லி முடித்தோடனே உங்கள் பாஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவார். புரிஞ்சிச்சா? அவர் முதல்ல என்ன கேட்டார்? டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சான்னு கேட்டார். இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு? தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்கிறார். இந்த இடத்துல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குதுன்றது புரியுதா சார்? ரொம்ப சிம்பிள் சார். டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை அடிஷனோ சப்ராக்ஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ இல்லை கவுண்டோ சம்மோ ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை, அவங்க கேட்குற ரிசல்ட்டை மட்டும் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன சார்? இன்ஃபர்மேஷன். புரிஞ்சிருச்சா? ஸோ யூ ஆர் கலெக்டிங் அ டேட்டா அண்ட் ப்ராசஸிங் இட். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை கொடுக்குறீங்க இல்லையா? அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சிச்சா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை யார் உருவாக்குனா? மனுஷனாகிய நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. ரைட்டாக கவுண்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை உருவாக்கி உங்கள் பாஸ்ட்டை சொல்லிட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோ இல்லை ஒரு மொபைல் டெக்னாலஜியோ இல்லை ஒரு வெப் டெக்னாலஜியோ பயன்படுத்தி இதே இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அதுக்கு பேர் என்ன சார்? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. புரிஞ்சிருச்சா? ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு மனுஷன் கொடுத்தா அது வெறும் இன்ஃபர்மேஷன். அதே இன்ஃபர்மேஷனை ஒரு டெக்னாலஜி கொடுத்தா அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ரைட். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஐடின்றதனுடைய முக்கியம் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்னா என்ன சார்? சாஃப்ட்வேர்னா என்ன சார்? அப்ளிகேஷனா என்ன சார்? சார், நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்ட் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீ கடைக்கு நீங்கள் போய் ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறீங்க. அந்த டீ கடையில் என்ன நடக்கும்? டீ கடைக்காரர் என்ன செய்வார்? அவரோட காலையில் எவ்வளோ பால் வாங்கினேன்னு ஒரு டேட்டாவை என்ட்ரி போட்டுருவார் கம்ப்யூட்டரில். அடுத்து என்ன செய்வார்? ஒரு டீ தூள் இன்னைக்கு காலையிலேருந்து எவ்வளோ வாங்கினேன்றத எவ்வளோக்கு வாங்கினேன்றத டேட்டாவை என்ட்ரி போட்டுறாரு. இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் எவ்வளோ வாங்கினேன், அது எவ்வளோ வாங்கினேன், இது எவ்வளோ வாங்கினேன், எத்தனை டீ வியாபாரம் ஆச்சு, எவ்வளோ வடை வியாபாரம் ஆச்சு, இதெல்லாமே டேட்டா அப்பப்போ விற்க வாங்க என்ட்ரி போட்டுக்கிட்டே இருக்கார். டேட்டாவை கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கார், ஒரு சாஃப்ட்வேர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ இந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யுது? அவர் கொடுக்குற டேட்டாவெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கு தனித்தனியாக. இப்போ வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நைட்டு அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஸ்க்ரீனில் டுடேஸ் அக்கௌண்ட்டுன்ற பட்டன் அமுக்கினோடனே இன்னைக்கு நைட்டு உன் கல்லாப்பெட்டியில் இவ்வளோ இருக்கும் எண்ணிப்பாருன்னு கம்ப்யூட்டரால் சொல்ல முடியும் சார். எப்படி சொல்லுது? நீங்கள் காலையிலேருந்து கொடுத்த அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி
அதை ப்ராசஸ் பண்ணி அதோடைய ரிசல்ட்டை வச்சு உங்கள் கல்லாப்பெட்டியில் இவ்வளோ இருக்குன்றதை கம்ப்யூட்டரால் சொல்ல முடியுது. அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சிச்சா? ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாவை அது வாங்கி ஏதோ ஒரு அடிஷனோ ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு திரும்ப கொடுக்குற பேர் என்னது? இன்ஃபர்மேஷன். அவ்வளோதானே? அப்போ ஒரு அப்ளிகேஷன் என்ன செய்யுது? கலெக்டிங் அ டேட்டா அண்ட் ப்ரொவைடிங் அ இன்ஃபர்மேஷன். ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக் என்ன செய்யுது? நீங்கள் கொடுக்குற லைக் இருக்கு இல்லையா? லைக்ன்றது என்ன சார்? ஒரு டேட்டா. நான் ஒரு இடத்துல லைக் கொடுத்தேன், இது ஒரு டேட்டா சார். இந்த டேட்டாவை ஃபேஸ்புக்காரவங்க கலெக்ட் பண்ணி, அந்த அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் யார்கிட்ட காட்டணுமோ அவங்கள்ட்ட மட்டும் இங்கே பாருங்கள் இவங்க லைக் போட்டாங்கன்னு காட்டுது. இன்ஃபர்மேஷன். நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், நான் கொடுக்குற கமெண்ட்ன்றது டேட்டா. அதை உள்ள வாங்கி பார்த்தீங்களா கமெண்ட் போட்டார்னு காட்டுது. அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். புரிஞ்சிச்சா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதோட வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ கூகுள் என்ன சார் செய்கிறாங்க? ஏற்கனவே என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குன்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். இப்போ நான் ஹாய் அப்படின்னு போட்டேன்னா இந்த ஹாய்ன்ற வார்த்தை வரக்கூடிய வெப்சைட்ஸ்லாம் என்னன்ற இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாட் எவர் இந்த உலகத்தில், ஐடின்ற உலகத்தில் நீங்கள் எது பண்ணனாலும் டேட்டா வேணும். ஸோ நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை சும்மா அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண போகிறது தான் உங்களுடைய வேலை. என்னத்தையோ பண்ணி யூ ஆர் கோயிங் டு கிவ் சம் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். இவ்வளவு தான் சார் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பற்றி, அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 3 விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த 3 விதமான அப்ளிகேஷனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த 3 அப்ளிகேஷனை பற்றி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல சிஸ்டம் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ரெண்டாவது வெப் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. மூணாவது மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஐடி கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா 190 ஐடி கம்பெனி இந்த 3 அப்ளிகேஷனை வச்சு தான் இயக்கிக்கிட்டு இருப்பான். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, இந்த 3 அப்ளிகேஷனும் பண்ணுவான். கூகுள் எடுத்துக்கோங்க, இந்த 3 அப்ளிகேஷனும் பண்ணுவான். சில கம்பெனி எடுத்துக்கோங்க, இதில் சிஸ்டம் அப்ளிகேஷன் மட்டும் பண்ணுவாங்க. சில கம்பெனி எடுத்துக்கோங்க, அவங்க வெப் அப்ளிகேஷன் மட்டும் பண்ணுவாங்க. சில கம்பெனி எடுத்துக்கோங்க, வெப் அப்ளிகேஷனும் மொபைல் அப்ளிகேஷனும் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3க்குள்ளே தான் சார் ஏதாவது பண்ணாகணும். அப்போ இந்த 3ஐயும் நீங்கள் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வர வாய்ப்பு இருக்கா? அப்போ இந்த 3 அப்ளிகேஷன் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போது உங்கள் ப்ரௌசர் இருக்குமா? உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரௌசர்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த ப்ரௌசரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ உள்ளே போனோன்னே என்ன ஆகும்? அந்த யூஆர்எல் பார் ஒன்று இருக்கும் இல்லையா? அதில் போய் www.com தட்டுறீங்க. வருதா? ஒரு பேஜ் வருதா சார்? அதுக்கு பேர் தான் சார் வெப் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு லிங்க்கை கொடுத்தா, அந்த யூஆர்எல்லை கொடுத்தா, அந்த யூஆர்எல் மூலியமாக ஒரு உங்களுடைய சர்வரில் நடக்கிற விஷயத்தை இங்கே காட்டணும், ஒரு வெப் அப்ளிகேஷனாக காட்டணும். அதுதான் வெப் அப்ளிகேஷன். புரிஞ்சிச்சா சார்? ஸோ ப்ரௌசருக்குள்ளே போய் மட்டும்தான் சார் வெப் அப்ளிகேஷனை உங்களால் செய்ய முடியும். ஸோ ப்ரௌசருக்குள்ளே போய் தான் உங்களால் அந்த வெப் அப்ளிகேஷனை செய்ய முடியுன்றது புரிஞ்சிச்சா? அதுவே ப்ரௌசர் இல்லாமல், ப்ரௌசரை ஓப்பன் பண்ணாமல் நார்மலாக நான் டபுள் கிளிக் பண்ணாலே வருது பார்த்தீங்களா ஒரு அப்ளிகேஷன், அது எல்லாமே சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸு. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸல் என்னது? டபுள் கிளிக் பண்ணோன்னே அந்த சாஃப்ட்வேர் வந்துருமா? அப்போ அது பேர் என்னது? சிஸ்டம் அப்ளிகேஷன். பெயிண்ட்டு, பவர் பாயிண்ட்டு எல்லாமே. இவ்வளவு ஏன் சார்? ப்ரௌசர்ன்றது என்ன சார்? ப்ரௌசர்ன்றதே ஒரு சிஸ்டம் அப்ளிகேஷன் தான். ஏன்னா டபுள் கிளிக் பண்ணோன்னே அது ஓப்பன் ஆகிடுதா இல்லையா? அந்த ப்ரௌசர்ன்ற ஒரு சிஸ்டம் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் தான் யூ ஆர் டூயிங் அ வெப் அப்ளிகேஷன். புரிஞ்சிச்சா இல்லையா? ஸோ இப்போ வெப் அப்ளிகேஷன்னா என்னன்னு புரிஞ்சிச்சு, சிஸ்டம் அப்ளிகேஷன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. கரெக்ட்? உங்கள் மொபைல் இருக்கா? உங்கள் மொபைலில் நிறைய ஆப்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? அது எல்லாமே என்ன சார்? மொபைல் அப்ளிகேஷன். புரிஞ்சிச்சா? ஸோ மொத்தம் இந்த 3 அப்ளிகேஷன் தான் சார் ஐடி உலகத்தை கலக்கிக்கிட்டு இருக்கு. இந்த 3 அப்ளிகேஷனை உருவாக்க நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா you are going to rock this world. Right. இப்போ ஐடின்ற ஒரு உலகம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான உலகம்ன்ற மாதிரி எல்லாருடைய மைண்ட் செட்லையும் இருக்குது. அதை உடச்சி எறியணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் உருவாக்கின ஒரு நிறுவனம் தான் இந்த மகிழ்ச்சி சாஃப்ட்வேர். ஹாய், திஸ் இஸ் திருமாறன். நான் ஜோஹோ, ஹெக்ஸவர் போன்ற நிறையா எம்என்சிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் ஐடி உலகத்தில் பிரச்சனைகள் சந்திச்சேன்றதை பார்த்துட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வாக நான் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் யாருமே அனுபவிக்கக்கூடாது. அதுக்காக உருவாக்கின கம்பெனி தான் இந்த மகிழ்ச்சி சாஃப்ட்வேர். மகிழ்ச்சி சாஃப்ட்வேர் எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா,
10 லட்சத்துக்கு மேலான மனிதர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்துவது. அதாவது அவர் விஷன் இஸ் டு இம்ப்ரூவைஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் மோர் தென் 1 மில்லியன் பீப்புள். இதுதான் எங்களுடைய இலக்கு. இந்த இலக்கை மனதில் கொண்டு நான் உருவாக்கின ஒரு நிறுவனம் தான் மகிழ்ச்சி சாஃப்ட்வேர். இந்த மகிழ்ச்சி சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக இந்த 25 நிமிஷம், இந்த ஒரு குறிப்பிட்ட டைம், நீங்கள் இங்கே உட்காந்துருக்க ஒரு குறிப்பிட்ட டைம் டெஃபினட்டாக ஒரு ஒர்த்தான ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றத மட்டும் நான் உறுதி சொல்லிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் சிந்திக்காத ஒரு கோணத்துலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுன்றதை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்கள் பக்கத்தில் 2 டப்பா இந்த மாதிரி இருக்கும். ஒரு பெரிய டப்பா, ஒரு குட்டி டப்பா. இந்த 2 டப்பா இருக்குது இல்லையா? இதில் முதல்ல பெரிய டப்பாவை எடுங்க. அந்த பெரிய டப்பாவில் உள்ள பேப்பரை எடுத்து பாருங்கள், என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இப்போது இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் சேலரி அப்படின்னு எழுதியிருக்கும். இப்போது நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு இப்போ வேலைக்கு போகிறீங்க. போகணுன்னா அவங்க உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, உன்னுடைய எக்ஸ்பெக்டட் சேலரி என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் எழுதுவீங்க? எவ்வளோ ரூபாய் போடுவீங்களோ அதை தயவு செய்து அந்த டப்பாவில் எழுதுங்க. இப்போது உங்களுடைய சின்ன டப்பாவை உள்ள பேப்பர் இருக்கும், அதை பேனா உள்ள விட்டோ ஏதோ எடுங்க. அந்த பேப்பரை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். இப்போது அதில் ஏஜ்னு எழுதியிருக்கா? உங்களுடைய ஏஜ் என்னவோ அதை எழுதுங்க, உங்களுடைய வயசை அதில் எழுதுங்க. உங்கள்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்க போகிறேன். எக்ஸ்பெக்டட் சேலரி அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் 1000 எழுதியிருப்பீங்க, இல்லை அப்படின்னா லட்சத்தில் எழுதியிருப்பீங்க, இல்லை அப்படின்னா கோடியில் கூட எழுதியிருக்கலாம். ஆனால் 15 வயசு பசங்க எங்கள்கிட்ட வந்தப்போ அவங்க எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் 5 லட்சம்னு எழுதியிருந்தாங்க. 5 லட்சம்ன்றப்ப என்னடா இவ்வளோ எழுதியிருக்க, வருஷத்துக்கா அப்படின்னு கேட்டேன். நோ சார், மாதத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் சேலரி எவ்வளோ அப்படின்னா 5 லட்சம் ரூபா. தப்பு இல்லை. அதில் ஒரு சில பேர் எங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துகிற அளவுக்கு எழுதினாங்க. என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா 5 கோடி எழுதியிருந்தாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். தம்பி 5 கோடி வருஷத்துக்கே கஷ்டம், பார்ப்போம் வருஷம்லாம் இல்லை சார், மாதம் இல்லை சார் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ ஏன் இந்த விஷயம் அப்படின்றப்ப நான் ஒரு செகண்ட் என்ன செஞ்சேன்னா, அந்த பையன்ட்ட என்னடா லாஜிக்காக ஏதாவது எழுதுறா அப்படின்னு சொன்னப்போ அவன் சொன்ன விஷயம் நான் ரொம்ப பாதிச்சிச்சு. சூப்பராக சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, சார் சுந்தர் பிச்சை எவ்வளோ சார் வாங்குறாரு? அவர் மாதம் பல கோடி வாங்குவார்ரா அப்படின்னு. அப்போ நான் வாங்க முடியாதா சார், என்னால் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டான். நான் உண்மையிலேயே நான் அந்த கேள்வி கேட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சூப்பரான ஒரு பதில் இல்லையா? ஹி ஹேஸ் அ வில் பவர். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இப்போது சப்ஜெக்ட்குள்ளே வருவோம். அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் சேலரின்னு ஒருத்தவன்கிட்ட கேட்கும்போது அவன் 1000 எழுதலாம், இல்லை லட்சத்தில் எழுதலாம், இல்லை கோடியில் எழுதலாம், மில்லியனில் எழுதலாம், ட்ரில்லியனில் எழுதலாம், எவ்வளோ வேணாலும் எழுதலாம் இல்லையா? தேர் இஸ் நோ லிமிட் அட் ஆல். இட்ஸ் கோயிங் டு பி இன்ஃபனைட். அளவுக்கு அதிகமாக, அளவே இல்லை அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ வேணாலும் எழுதலாம். அதை நம்ம நீ ஏன்டா இவ்வளோ அதிகமாக எழுதுனன்னு அவனை நம்ம சொல்லவே முடியாது. இப்போ வயசுக்கு வரும். எத்தனை வயசு வரைக்கும் வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது? சிலர் சொல்லுவீங்க 60 சார், சில பேர் சொல்லுவீங்க 70 சார், சில பேர் சொல்லுவீங்க 100 சார். சரியா? ஆனால் நிறைய பேர் 50லே நின்றுவாங்க. என்ன இந்த 5 கோடி சொன்னால் பாருங்க, அவன்லாம் 50லே நின்ட்டான். சார் 50 வயசுக்கு மேலே என்னால் வாழ முடியாது சார் அப்படின்ட்டான். பட் ஏன்ட்ட ஒருத்தவங்க உன்னுடைய வயசு, நீ எத்தனை வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறதுன்னு சொன்னாங்கன்னா, 120 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவேன். ஆசை தானே சார், பட்டுட்டு போகிறேன். ஸோ இந்த 120 வயசு வரைக்கும் ஏன் வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சயின்ஸை ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 120க்கு மேலே வயசு இல்லைன்றான். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வயசு தான், அதுக்கு மேலே வாழ முடியாது, அதுவே அதிகம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அங்கே ஒரு எண்டு கார்டு அடிச்சிட்டாங்க இல்லையா? அங்கே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இல்லையா? 120 தாண்ட வாய்ப்பு இல்லைன்றதை சொல்லிட்டாங்க. இந்த இடத்த நல்லா கவனித்து பாருங்கள். ஒருத்தவன்ட்ட எக்ஸ்பெக்டட் சேலரின்னு கேட்கும்போது அவன் எவ்வளோ வேணாலும் சொல்ல முடியும். ஆனால் ஏஜ்னு கேட்கும்போது 120 தாண்டி அவனால் சொல்லவே முடியாது. அப்போது எண்ணிக்கையில் எவன் பெருசாக இருக்கான்? எக்ஸ்பெக்டட் சேலரி தானே. எக்ஸ்பெக்டட் சேலரியை வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட 2 பேப்பர் இருக்குது இப்போ கையில்.
எக்ஸ்பெக்டட் சேலரின்ற ஒரு பேப்பரு, ஏஜ்ன்ற ஒரு பேப்பரு. இந்த இடத்துல இந்த எக்ஸ்பெக்டட் சேலரின்ற ஒரு பேப்பரில் உள்ள எண்ணிக்கை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை ஏஜ்ன்ற ஒரு பேப்பரில் இருக்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? எக்ஸ்பெக்டட் சேலரியில் இருக்கிற எண்ணிக்கை தானே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்கள் கையில் 2 டப்பா தந்திருக்கேன், ஒரு பெரிய டப்பா, ஒரு குட்டி டப்பா. இந்த 2 பேப்பரில் எந்த பேப்பரை தூக்கி எந்த டப்பாவில் வைப்பீங்க? சரியாக கடிச்சிட்டிங்க. எக்ஸ்பெக்டட் சேலரின்ற பேப்பரை தூக்கி பெரிய டப்பாவில் வைப்பீங்க, ஏஜ்ன்ற பேப்பரை தூக்கி சின்ன டப்பாவில் வைப்பீங்க. சூப்பரா. இவ்வளோ கேள்வி கேட்டேன். இந்த டிவைஸை இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருக்கீங்கன்னா இதோட பேர் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு இதுவரை வந்ததில் 100 பேரில் 10 பேர் கூட இதை கரெக்டாக சொன்னதில்லை. இவ்வளவு ஏங்க 5 வருஷம் ஐடியில் வேலை பார்த்தவங்களால கூட இது பேர் என்னன்றதை சொல்லவே முடியலை. அந்த அளவுக்கு நம்ம ஐடி போயிட்டுருக்கு. அப்போ எப்படி சார் ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கும்? ரைட், இதுக்கு பேர் தான் ரேம். ரேம்ன்றது ஒரு மெமரி, ஒரு ஸ்டோரேஜ், ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு கருவி, ஒரு டிவைஸ். ரேம் மாதிரியே நாங்கள் கார்ட்போர்டில் இமிட்டேட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், ரேமில் இருக்கிற மாதிரி ஒரு தனித்தனி சிப் இருக்குது. இப்போது இந்த இடத்துல நான் ஒரு சிப்பில், இப்போ இந்த ஒரு சிப்பில் ஒரு பாக்ஸை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் இந்த ஒரு சிப்பு ஃபுல்லாக எத்தனை பாக்ஸ் வைக்க முடியும்? ஒரு 3 பாக்ஸ் வைக்கலாம் இல்லையா? அப்போ மொத்தமாக 12 பாக்ஸ் இல்லை? ஆனால் அதுவே குட்டி டப்பாவை நான் இங்கே வைக்கிறேன். இந்த ஒரு சிப்பில் எத்தனை டப்பா வைக்க முடியும்? 6 டப்பா வரைக்கும் வைக்க முடியும். மொத்தமாக 24 டப்பா வைக்கலாம் இல்லையா? இப்போது இது வரைக்கும் நான் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் சார் விடைக்கே வரப்போகிறேன். சார் நல்லா கவனிங்க, உங்களுடைய வயசை கேட்டேன் இல்லையா? அந்த வயசுன்றது ஒரு டேட்டா. அதே ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பெக்டட் சேலரி கேட்டேன் இல்லையா? அந்த எக்ஸ்பெக்டட் சேலரின்றது இன்னொரு டேட்டா. சார் எந்த தானே சார், அது எப்படி சார் டேட்டாவாகும்? அதான் வயசுன்றது ஒரு டேட்டா சொல்லிட்டீங்கல்ல சார் அப்படின்னு. உங்கள் வயசுன்றது ஒரு டேட்டா, உங்களுடைய எக்ஸ்பெக்டட் சேலரின்றது இன்னொரு டேட்டா. உங்களை பற்றி ஒவ்வொன்றுமே தனித்தனி டேட்டா. புரிஞ்சிச்சா சார்? இந்த டேட்டாவை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக போட்டிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய எக்ஸ்பெக்டட் சேலரின்ற டேட்டாவை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க, உங்களுடைய ஏஜ்ன்ற டேட்டாவை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, உங்கள் ஏஜ்ன்றது டேட்டா, அதை போட்டு வச்சுருக்க அந்த டப்பாக்கு பேர் தான் சார் வேரியபிள். உங்களுடைய டேட்டாவை ஒரு இடத்துல போட்டு வைக்கிறீங்க, ஒரு இடத்துல ஞாபகம் வச்சுக்கப்பா, எப்பவுமே கிடக்கட்டும்பா அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துக்கு பேர் என்னது? அந்த டப்பாக்கு பேர் என்னது? வேரியபிள். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட வரும், கண்டிப்பாக நேரம் வந்திருக்கும். அந்த டப்பாக்கு பேர் வேரியபிள்ன்றது எனக்கு ஓகே, புரிஞ்சிருச்சு சார். அது என்ன சார் பெரிய சைஸ் டப்பா, குட்டி சைஸ் டப்பா, ஏன் ஒரே டப்பாவை தந்துட அப்படி தானே அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட். இந்த இடத்துல தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் படிக்க போகிறோம். இப்போது நான் சொன்ன மாதிரி என்னுடைய ரேமில் சின்ன டப்பாவை நான் வச்சேன் அப்படின்னா என்னால் 24 டப்பாவை வைக்க முடியுன்ற பட்சத்தில் நான் அதிக